ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தற்பொழுதைய முக்கிய செய்தி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் சின்னங்களில் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட தடை கோரிய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கினுடைய முகாந்திரம் என்ன, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். இந்த வழக்கை தாக்கல் செய்தவர் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான எம்எல் ரவி என்பவர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறாரு. அவர் தன்னுடைய மனுவில் ஓர் அரசியல் கட்சி தலைமையிலான கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய பிற கட்சிகள் கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய கட்சியினுடைய சின்னத்துல போட்டியிட அனுமதிக்கப்படுகிறது. அதற்கு ஏற்ற வகையில வேட்புமனுவுடன் அந்த வேட்பாளரை தங்கள் கட்சி உறுப்பினராக அங்கீகரித்து படிவங்களும் வழங்கப்படுகிறது. இதனால தேர்தலில் வெற்றி பெற்று அவர்கள் மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர்கள் தாங்கள் சார்ந்திருந்த கட்சியின் பேரவை உறுப்பினராக மட்டும்தான் செயல்படுகிறார்கள். அந்தந்த கட்சியினுடைய அரசியல் கட்சியினுடைய உறுப்பினர்களாக உள்ள வேட்பாளர்களுக்கு மட்டும் அந்த கட்சியினுடைய சின்னத்தை மட்டுமே ஒதுக்குவதை உறுதி செய்யும் வகையில தேர்தல் அதிகாரிகளுக்கு இது சம்பந்தமா சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கேட்டிருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வு விசாரித்தது. விசாரணையின் போது இதுல விதிமீறல்கள் இருந்தால் அது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும். இந்த விவகாரம் தொடர்பாக தேர்தல் வழக்கு மட்டும்தான் தாக்கல் செய்ய முடியும். ஏற்கனவே இதே கோரிக்கையுடன் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதை சுட்டிக்காட்டி இந்த வழக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது என சொல்லி இந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். கூட்டணி கட்சி சின்னத்தில் போட்டியிட தடை கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்டோம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.